கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை சார்பில் அலுமினியம் கண்டக்டர் கொள்முதல் செய்தபோது 1028 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு வைத்திருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் காசி என்பவரின் சென்னை தேனாம்பேட்டை இல்லத்திலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகம் முழுவதும் 51 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அலுமினியம் கண்டக்டர் எனப்படும் மின்கடத்தி கொள்முதல் செய்யும் டெண்டர் விவகாரம் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சாரத்துறை கொள்முதல் முறைகேட்டில் 1028 கோடி ரூபாய் டெண்டர் முறைப்படி இருப்பதாகவும் அது குறித்து விரைவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்படும் என்று ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சராக இருப்ப நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில பெருங்குடி பகுதியில் தொழிற்சாலைகள்ல 3 தொழிற்சாலைகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தேனாம்பேட்டை வெங்கட்ராமன் தெருவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர் இந்த காசி என்பவர் வீட்டில் சோதனைகளானது நடத்தப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவரது உதவியாளராக காசி என்பவர் இருந்தார். அவரது வீட்டில் ஏற்கனவே வருமானத்துறை அதிகாரிகள் எல்லாம் சோதனைகள் நடத்தியிருக்கிறார்கள். தற்போது மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல அண்ணா நகர், திருமலிசை, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல 51 இடங்கள் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. OMR சாலையில் உள்ள இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்ல இயங்கி வரக்கூடிய போவனா என்டர்பிரைசஸ், மெட்ரோ பவர் டிரான்ஸ்மிஷன் நிறுவனங்கள்ல சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி விகாசினி கான்ட்ராக்டர்ஸ், சவானி எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்களும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதே போல தொழிற்சாலைகள், அவர்களுடைய உரிமையாளர்களின் வீடுகள், அப்போதைய அமைச்சருடைய நெருக்கமாக இருந்தவர்கள் வீடுகள் எல்லாம் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனைக்கு பிறகு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.